ஹாய்ங்கம்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடியே கொழுக்கட்டை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். ஃபுல் வீடியோவாகவும் போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பச்சரிசியை ஈர அரிசியா ஒரு கொஞ்சம் தண்ணியில கொட்டி மிக்சியில பொடிச்சுக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் சலிச்சிட்டு ஒரு இட்லி பானையில வச்சு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடி நல்லா பரப்பி விட்டு நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உடனடியாக செய்யணும்னா அப்பவே செஞ்சுக்கலாம். ஆனா எடுத்து வைக்கும் போது ஒண்ணு காய வச்சு எடுத்து வைக்கணும், இல்லைன்னா வறுத்துட்டு எடுத்து வைக்கணும். அப்பதான் ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி பண்ணாதான். ஏன் பச்சரிசியில எல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து கொஞ்ச நேரத்திலேயே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொழுக்கட்டை சாப்பிட்டோம்னா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல. நான் நல்லா தான் பண்ணேன் கடையில உள்ள மாவு அப்படின்னு நினைப்பீங்க. அது அப்படி இல்லை. பச்சரிசி வேற மாதிரி, கொழுக்கட்டை மாவுனா ப்ரிப்பேர் பண்றது அப்படிதான். அப்படி பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி இப்படி நைஸா இருக்குங்க பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்தாதான் அவ்வளவு சாஃப்டா வரும்.